எந்த மனிதன் தொழுகை இல்லாமல் இந்த பூமிக்கு மேலாக நடமாடுகிறானோ, மார்க்க அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய பெர்ஸ்பெக்டிவில், குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அது பாதையில் நடந்து செல்லக்கூடிய நாயை விடவும் அவன் கேவலமானவனாக கருதப்படுகிறான். அழகிய இஸ்லாமிய பேர்களோடு வஃபாத்தாகிறான். கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4 விதமான காஃபிர்கள் ஃபிரௌனோடும் ஹாமானோடும் காரூனோடும் உபய் இப்னு ஹலஃபோடும் முஸ்லிம்களுடைய பெயர் வைக்கப்பட்டவர் முஸ்லிமாக உலகத்தில் வாழ்ந்தவன் எழுப்பப்படுவான். எந்த மனிதன் 3 ஜும்மாக்களை தொடர்ச்சியாக மிஸ் பண்றானோ, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தபா அல்லாஹு அலா கல்பி, அவன் கல்வில அல்லாஹ் ஷீஹ் குத்திடுவான். மஸ்ஜிதுடைய தண்ணீரை குடிக்கிறதுக்காக வேண்டிய அதிகமானவங்க மஸ்ஜிதுக்கு வராங்க. மஸ்ஜிதுடைய வாஷ்ரூமை பயன்படுத்துவதற்காக மஸ்ஜிதுக்கு வராங்க. சில சந்தர்ப்பங்களில் அகோரமான சூடு காலத்தில் மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்து செல்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதுடைய சூழலுக்குள்ளால் வந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள வந்து தொழுவது கிடையாது. 10 வயதை அடைந்து உங்கள் குழந்தை தொழாவிட்டால் அடித்து அந்த குழந்தைக்கு தொழுகை நீங்கள் படித்து தொலைவையுங்கள். கனிமார்களே, 20 வயது வாலிபனாகிட்டான், அவனுக்கு தொழ தெரியாது. 25 வயது வாலிபன் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு முறை கூட தெரியாது. 24, 25 வயது வாலிபர்கள் திருமண சந்தர்ப்பங்களில் மஸ்ஜிதுக்கு சமூகம் தாராங்க. அந்த கட்டம் மாத்திரம் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் மஸ்ஜிதுக்கு சமூகம் தந்துவிட்டு இஜாப் கபூலை முன்வைத்த பிற்பாடு அதை கேட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். தொழுகை இல்லை. எத்தனை வாலிபர்கள், அல்லாஹ் அக்பர், வளர்ந்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் கண்ணியமார்களே. அண்மையில ஒரு திருமணம் நடந்தது கண்ணியமார்களே. அந்த திருமணம் கிராண்டாக அந்த திருமணம் நடந்தது. அந்த மனைவிக்கு முதலாக கணவன் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஒரு ரைஹான் பலகையும், அதுக்கு மேல குர்ஆனை வச்சு, அதுக்கு மேல முஸல்லா வச்சு முதல் கிஃப்ட திருமணம் முடிக்க போற கணவன் அனுப்பி வச்சுட்டாரு. திருமணம் நடைபெறுகிறது. ஊரிலேயே சிறப்பாக கிராண்டாக திருமணம் ஆரவாரமாக நடைபெற்றது. கண்ணியமார்களே, 2 மாதம் கூட கடக்கல்ல, அந்த கணவன் திருமணம் முடித்த மனைவியை தலாக் சொல்லிவிட்டார். இந்த வருடம் நான் கேட்டேன், உங்களோட மகளோட லைஃப் எப்படி போகுது? டிவோர்ஸ். கண்ணியமார்களே, அந்த கணவனோடு அந்த வாலிபனோடு எடுத்து பேசும் பொழுது, ஹசரத், நான் முதல் கட்டமாக என்னுடைய மனைவிக்கு கொடுத்த மெசேஜ், நீ தொழக்கூடியவளாக இருக்க வேண்டும், நீ குர்ஆன் ஓதக்கூடியவளாக இருக்க வேண்டும். திருமணம் முடித்த தினமன்றே என்னுடைய மனைவி தொழாதவளாக இருந்தால், குர்ஆனின் பக்கம் முக்கியத்துவம் கொடுக்காதவளாக இருந்தால், 2 மாதங்கள் பொறுமையாக அவதானித்தேன். அல்லாஹ் அக்பர், நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டேன். கண்ணியமார்களே, அண்மையில் நடந்த நிகழ்வு இது. நம் வளர்ந்து வரக்கூடிய நம் குழந்தைகளுக்கு நாம் தொழுகையை கொடுக்காமல் இருக்கிறோம். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை வழங்காமல் இருக்கிறோம். கண்ணியமார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஆச்சரியமான துஆ, இறைவா, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வம்சத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா மாற்றி தந்துவிடு. உலகத்தில் நபிமார்கள் அனைவர்களும் தொழுதிருக்கிறார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டிய மலக்குமார்கள் சமூகம் தருகிறார்கள். ஜக்கரியா என்பதாக அழைக்கும் பொழுது எந்த விதமான சத்தமும் கிடையாது. வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், குர்ஆன் பேசுகிறது. மிஹ்ராபுக்குள்ளால் இருந்து கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். கண்ணியமார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விபச்சாரி என்ற பட்டம் சூட்டப்பட்டு விட்டது. தன் குழந்தையை சுமந்து கொண்டு சமூகத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். நுழைந்த கட்டம் மோசமான வார்த்தைகளை கொண்டு இட்டுக்கட்டப்படுகிறது. அந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நபி ஈசாவை பேச வைத்தான். பிறந்த குழந்தை கண்ணியமார்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய முதல் வார்த்தைகள் ஒன்று, வஅஸானி பிஸ்ஸலா, படைத்தவன் அல்லாஹ் தஆலா எனக்கு தொழுகையை கொண்டு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். நபி ஈசாவுடைய முதல் வார்த்தைகள் ஒன்று. கண்ணியமார்களே, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பெரும்பாலான நபிமார்கள் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். இதனால தான் அல்லாமா ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தஆலா நபி ஆதமுக்கு சுபஹ் தொழுகை கொடுத்தார். அல்லாஹ் தஆலா நபி தாவூதுக்கு வஹ் தொழுகை கொடுத்திருந்தார்.
அல்லாஹ் தஆலா நபி சுலைமானுக்கு அஸ்ர் தொழுகை கொடுத்திருந்தான். அல்லாஹ் தஆலா நபி யாக்கூபுக்கு மக்ரிப் தொழுகை கொடுத்திருந்தான். அல்லாஹ் தஆலா நபி யூனுஸுக்கு இஷா தொழுகை கொடுத்திருந்தான். முஸ்லிம்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த 5 நேர தொழுகையும் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுத்தான். வேற எந்த உம்மத்துக்கும் இந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, இது ரபியுல் அவ்வல் மாதத்துடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். உண்மையிலேயே அன்பு நபி அவர்கள் முதலாவது வானத்தை கடக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்துக்குள்ள நுழைகிறார்கள். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது வானத்துக்குள்ள நுழைகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான்காவது வானத்துக்குள்ள நுழைகிறார்கள். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, 5வது வானத்துக்குள்ள நுழைகிறார்கள். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்துக்குள்ள நுழைகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்துக்குள்ள நுழைகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தருணத்துல அன்பு நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க 7வது வானத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். ஃபலம் அஸ்மா இல்லா ஸரீஃபல் அக்லாம். அந்த தருணத்தில் எழுதக்கூடிய எழுதுகோள்களை தவிர வேற எந்த சத்தத்தையும் கேட்கவில்லை. அந்த 7வது வானத்துக்கு மேலால் கடல் இருக்கிறது, கடலுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது, அரிஷுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்துச் சென்றார்கள். ஒரு இடத்தை நான் அடைந்தேன். சித்ரத்துல் முன்தஹா என்பதாக அழைக்கப்படும். யா ரசூலல்லாஹ், நீங்க நுழையுங்கள் இதற்குள்ளால். ஜிப்ரீல், நீங்க எங்க போறீங்க? எங்க பெக்காக இருந்தீங்க? யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தை கடந்து வருவதற்கு எந்த விதமான அனுமதி எனக்கு கிடையாது. மா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம். உங்களுக்கு அனுமதி இருக்குது, இதற்குள்ள நுழைந்து கொள்ளுங்கள். ஜிப்ரீல், இவ்வளவு தூரம் 7 வானங்கள் கடந்து என்னை அழைத்து வந்தீர்கள், நீங்களும் என்னோடு வர வேண்டும், முயற்சி செய்து பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து வைக்க முயற்சி செய்தார்கள். கனிவர்களே, எங்களுடைய லாங்குவேஜ்ல தெளிவுபடுத்தணும்டா, உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்த கால் பாதத்தை பின்னோக்கி வைத்தார்கள். ஜிப்ரீல், ஏன் பின்னோக்கி வைத்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு செகண்ட் போயிருந்தா இந்த இடத்தில் நான் பஸ்மமாக இருப்பேன், சாம்பலாக இருப்பேன். எனக்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி, உங்களுக்கு அனுமதி இருக்குது, நீங்க உள்ள போங்க. கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்தவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்குள்ள நுழைகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். அன்பு நபி அவர்கள் அதனை வர்ணிக்கக்கூடிய தருணத்தில், என்னுடைய வாழ்க்கையில இதைவிட அழகான இடத்தை நான் பார்த்தது கிடையாது. எந்த மனிதனுக்கும் அந்த இடத்தை எந்த மனிதனாலும் வர்ணிக்க முடியாது. படைத்தவன் அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்தார்கள். சந்தித்த அடுத்த கணம் அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ். படைத்தவன் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய காணிக்கையை முன்வைத்தார்கள். படைத்தவன் அல்லாஹ் தஆலா அன்பு நபியவர்களுக்கு ரிப்ளை பண்ணினான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, 7 வானங்கள் கடந்து சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து அன்பு நபியவர்கள் அழைக்கப்பட்ட அடிப்படையான காரணம் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பார்ப்பதற்கு அல்ல, சுவர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் பார்ப்பதற்கு அல்ல, 7 வானங்களில் இருக்கக்கூடிய நபிமார்களை பார்ப்பதற்கு அல்ல. அல்லாஹ் தஆலா 50 நேர தொழுகையை அன்பளிப்பாக கொடுத்தான். 50 நேர தொழுகை அன்பளிப்பாக கொடுத்தான். கொடுத்த அடுத்த கணம் என்னுடைய கையில் 50 கோடி பணம் கொடுக்கப்பட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அன்பு நபியவர்கள் தொழுகை கிடைத்த அடுத்த கணம் சந்தோஷம் தாங்க முடியாமல் 7வது வானத்திலிருந்து இறங்கி 6வது வானத்தை கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க ஏன் போனீங்க? அல்லாஹ் எனக்கு தொழுகையை கொடுத்திருக்கிறான், 50 நேர தொழுகையை கொடுத்திருக்கிறான். யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப். உங்களுடைய உம்மத்தின் 50 நேர தொழுகையை அவர்கள் செய்து முடிப்பதற்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது, குறைத்து வாருங்கள். கண்ணியமானவர்களே, மறுபடியும் மீண்டு சென்றார்கள்.
50 நேர தொழுகை 40 40 நேர தொழுகை 30 30 நேர தொழுகை 20 20 10 10 5 நேர தொழுகையாக எடுத்துக்கொண்டு கடந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மறுபடியும் மூசா அவர்கள் இணைந்தார்கள். இந்த 5 நேர தொழுகையும் கூட உங்களுடைய உம்மத்தால் நிறைவேற்ற முடியாது, குறைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க, மூசா எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் வெட்கப்படுகிறேன். 5 நேர தொழுகையை என்னுடைய உம்மத்தில் எந்த மனிதன் நிறைவேற்றுகிறானோ அல்லாஹ் தஆலா 50 நேர தொழுகையை நிறைவேற்றி நன்மை கொடுப்பான். அந்த 5 நேர தொழுகை எடுத்துட்டு வந்தாங்க. கண்ணியமார்களே, சுபஹுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை ரீச் ஆனார்கள். சஹாபாக்களுக்கு தொழுகையை முன்வைத்தார்கள், தொழுகையுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமார்களே, 1400 வருஷங்களுக்கு முன்னாலே 5 நேர தொழுகையுடைய முக்கியத்துவம் சஹாபாக்களுக்கு முன்வைத்த அடுத்த களம். இதுவரைக்கும் முஸ்லிம்கள் சமுதாயத்தில் கிராமங்களில் தேசங்களில் தொழுகை என்ற இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலுமானவர்கள் தொழுகை என்ற இபாதத்துடைய முக்கியத்துவம் தெரியாது. இந்த மிம்பர்ல இருந்து நான் பேசுறேன். கண்ணியமார்களே, ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான் என்றா அவனுக்கு மென்டலி எஃபெக்டட், அவன் எதை சொன்னாலும் அவனுக்கு விளங்காது. ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண் இருக்கிறா மாதவிடாய் காலம், மென்சஸ் பீரியட். இன்னொரு பெண் இருக்கிறார் பர்த் பிளட்டுடைய காலம், குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த மனிதர்களை தவிர அதானுடைய சத்தம் அழைக்கப்படுகிறது என்றால் இந்த பூமிக்கு மேல இந்த மனிதர்களை தவிர எந்த மனிதனுக்கும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. யாரும் விடுவதற்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த கூறப்பட்ட 3 நபர்கள் அல்லது 4 நபர்களை தவிர அத்துணை ஆண்களும் மஸ்ஜிதுக்கு சமூகம் தர வேண்டும், அத்துணை பெண்களும் வீட்டுக்குள்ளால் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இது தான் குர்ஆன் ஹதீஸுடைய கட்டளை. இல்ல நாங்க தொழ மாட்டோம், யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, சில கட்டங்களில் சில விடயங்களை அது கஷ்டமாக இருந்தாலும் கூறிக்கொள்ள வேண்டும். எந்த மனிதன் தொழாமல் இருக்கிறானோ, கண்ணியமானவர்களே, நாய் இருக்கிறது, நாய் மிருகம் இருக்கிறது. மிருகங்கள்ல ஆக இழிவான மிருகமாக நாங்கள் நாயை பன்றியை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், எந்த மனிதன் தொழுகை இல்லாமல் இந்த பூமிக்கு மேலா நடமாடுகிறானோ, மார்க்க அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில், குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அது பாதையில் நடந்து செல்லக்கூடிய நாயை விடவும் அவன் கேவலமானவனாக கருதப்படுகிறான், தொழாதவன். இதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு பிரயாணம் செய்கிறாரே, கொஞ்சம் தண்ணி இருக்குது, சுற்றி வளைத்து தண்ணி தேடினால் தண்ணி இல்லை, அந்த தண்ணியை பயன்படுத்தினா உது செய்து விட்டால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போகும். அல்லது நான் அந்த தண்ணியை பயன்படுத்தி உது செய்து விட்டால் நான் அழைத்து வந்த ஒரு மிருகம் இருக்குது, அது ஒட்டகமாக இருக்கேனும் கழுதையாக இருக்கேனும், அந்த கழுதைக்கு ஒட்டகத்துக்கு தண்ணீர் இல்லாம போயிடும். ஷரியத்துடைய பார்வையில நாய்களை வளர்ப்பதற்கும் அனுமதி ஒடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவர் ஒரு நாய் அழைத்து வந்திருக்கிறார், கல்பு முஅல்லம் என்பதாக அழைக்கப்படும். அந்த தண்ணீரை எடுத்து நான் உது செய்து விட்டால், கண்ணியமானவர்களே, அந்த நாய்க்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும், அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும், அந்த கழுதைக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும். ஷரீஅத் கூறுகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் நீ மண்ணை பயன்படுத்தி தயமம் செய்துவிட்டு அந்த தண்ணீரை அந்த மிருகத்துக்காக வேண்டி நீ வளர்த்த அந்த நாய்க்காக வேண்டி தண்ணீரை கொடுத்து விடு. ஆனால் என்னோடு ஒரு மனிதன் சமூகம் தந்திருக்கிறான். அந்த பிரயாணத்துல அவன் 5 நேரம் தொழக்கூடிய மனிதனாக இல்லாவிட்டால், கண்ணியமானவர்களே, நான் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பாட்டில் ஒரு ட்ராப் தண்ணீர் கூட தொழுகை இல்லாத அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு ஷரீஅத்தின் அனுமதி கிடையாது. நாய்க்கு அனுமதி இருக்குது, நாய்க்கு அனுமதி இருக்குது. ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் சமூகத்தில் வாழ்கிறான் என்றால்,
தொழுகை என்ற இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கிறான் என்றால் அவன் மிருகங்களை விடவும் கேவலமான மனிதனாக குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறான். கண்ணியமார்களே, எந்த மனிதன் அப்துல் ரஹ்மானாக வஃபாத்தாகிறான், அப்துல்லாவாக வஃபாத்தாகிறான், அழகிய இஸ்லாமிய பெயர்களோடு வஃபாத்தாகிறான், கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4 விதமான காஃபிர்கள் ஃபிரௌனோடும் ஹாமானோடும் காரூனோடும் உபய் இப்னு ஹலஃபோடும் முஸ்லிம்களுடைய பெயர் வைக்கப்பட்டவர் முஸ்லிமாக உலகத்தில் வாழ்ந்தவன் எழுப்பப்படுவான். அவன் நோன்பு பிடிச்சிருப்பான், சதகா கொடுத்திருப்பான், ஹஜ் செஞ்சிருப்பான். அவனுக்கு பக்கத்துல ஃபிரௌன், அவனுக்கு பக்கத்துல காரூன், அவனுக்கு பக்கத்துல ஹாமான். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், தொழாத அடிப்படையான காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கொடிய காபிர்களோடு கியாமத்துடைய நாளில் எழுப்பாட்டுவான். கண்ணியமார்களே, 5 நேர தொழுகை ஒரு பக்கம் இருக்குது. உண்மையிலேயே பல கிராமங்கள் நான் கொமனாக பேசுறேன். இந்த தருணத்தில் கண்ணியமார்களே, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட சமூகம் தராதவர்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட சமூகம் தராதவர்கள். ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த கிராமத்துடைய பிரசிடென்ட் தலைவர் பேசுறாரு, எங்கட கிராமத்துக்குள்ளால் 200க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட சமூகம் தராதவங்க. எந்த மனிதன் 3 ஜும்மாக்களை தொடர்ச்சியாக மிஸ் பண்றானோ அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தவா அல்லாஹு அலா கல்வி, அவன் கல்வில அல்லாஹ் ஷீக்கு தருவான். 3 ஜும்மாக்களை அவன் மிஸ் பண்றானோ, 5 நேர தொழுகை. கண்ணியமார்களே, அன்றாட தொழுகை. உண்மையிலே மஸ்ஜிதுடைய தண்ணீரை குடிக்கிறதுக்காக வேண்டிய அதிகமானவங்க மஸ்ஜிதுக்கு வராங்க, மஸ்ஜிதுடைய வாஷ்ரூமை பயன்படுத்துவதற்காக மஸ்ஜிதுக்கு வராங்க. சில சந்தர்ப்பங்களில் அகோரமான சூடு காலத்தில் மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்து செல்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதுடைய சூழலுக்குள்ளால் வந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் மஸ்ஜிதுக்கல்ல வந்து தொழுவது கிடையாது. கண்ணியமானவர்களே, கொமனாக நான் பேசுறேன். சக்கராத்துடைய வேதனை இருக்கிறாங்க ஆமீர் இப்னு அப்துல்லா. சக்கராத் கண்ணியமானவர்களே, அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், சக்கராத்துடைய டைமில் இருக்கும் பொழுது மகனுடைய அதாவுடைய சத்தம் கேட்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறினார்கள், ஏய் தோழர்களே, என்னை உடனடியாக மஸ்ஜிதுக்கு அழைத்து செல்லுங்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா, நீங்கள் சக்கராத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு மஸ்ஜிதுக்கு போக முடியாது, வீட்டில் தொழுது கொள்ளுங்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா சொன்னாங்க, அஸ்மஉ தாஇ அல்லாஹ், அஸ்மஉ தாஇ அல்லாஹ், உலகத்தில் ஆகப்பெரிய உயர்ந்த அழைப்பான அதாவுடைய சத்தம், முஅத்தினுடைய சத்தம் என்னுடைய காதுக்குள்ளால் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் எப்படி மஸ்ஜிதுக்கு போகாம இருக்கிறது? என்னை தூக்கி செல்லுங்கள். அதானுடைய சத்தம் கேட்கும் பொழுது பஜார்ல இருந்து கொண்டு சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சத்தம் எழுப்பப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இசை எழுப்பி அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சத்தம் எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதை தாண்டி கடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதானுடைய சத்தத்துடைய பெருமதி கூட விளங்குவதில்லை. ஆமீர் இப்னு அப்துல்லா மஸ்ஜிதை கொண்டு போனாங்க. கண்ணியமானவர்களே, வல்லாஹி மக்ரிபுடைய தொழுகையில் முதல் ரக்காத்தை தொழுதாங்க. 2வது ரக்காத்தை ஆரம்பித்தார்கள். சுஜூத், தன்னுடைய தலையை குனித்த ஆமீர் இப்னு அப்துல்லா எழும்பவில்லை. இமாம் சலாம் கொடுக்கிறாரே, தட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமீர் இப்னு அப்துல்லா அவருடைய மரணம் தொழுகையை வைத்தவருக்கு ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நாம் நம் சமூகத்தில், நம் உலகத்தில் எத்தனை விதமான சாதனைகளை படைத்த போதிலும் தொழுகை இல்லாமல் நம் ஜனாசா இந்த மஸ்ஜிதுக்குள்ளால் சமூகம் தரக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல கேட்பாங்க, ஹசரத், அது காமனாக பேச மாட்டாங்க, அது இந்த கிராமத்துல கூட தான் ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டிருக்கும், எப்படி அப்பா இவருக்கு பின்னால் நாங்க தொழுகிறது? இந்த மனிதருக்கு எப்படி நாங்க ஜனாசா தொழுகிறது? தொழுகை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், அவையில் அடக்க போகிறோம்.
இவருடைய வாழ்க்கையில பெரும்பாலான காலம் தொழுகை இல்லாமல் வாழ்ந்த பொழுது நாம் எவ்வாறு தக்பீர் கட்டியவருக்கு ஜனாசா தொழுவது? என்னுடைய காது கேட்ட நேரடியாகவும் பேசியிருக்கிறாங்க. தொழுகை இல்லாமல் என்னுடைய உடம்பு மஸ்ஜிதுக்குள்ளால் சமூகம் தரக்கூடாது. கனிமார்களே, எனவே நாங்கள் எல்லாரும் ஒரு ஆழமான விடயத்தை என்னோட கல்வியில் எடுக்கணும். முதலாவது என்னோட குழந்தைகள், என்னோட உறவுகள், அடுத்ததாக எங்களோட பக்கத்து வீடு. எத்தனையோ பேர் ஜும்மா இல்லாம இருக்கிறாங்க, தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. இந்த மஸ்ஜித் 2 சஃப்கள் போதாது, 3 சஃப்கள் போதாது. முழு மஸ்ஜிதுகளும் சுபஹுடைய தொழுகையில 2 5 நேர தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை போல் நிரப்பப்பட்டால் இந்த ஊரை போன்ற உலகத்தில் முன்மாதிரியான ஒரு இருக்க முடியாது.